இன்றைய தினம் சிவனின் படைப்பு ரகசியங்கள், கந்தவர்கள் அவர்களை பற்றி, நீரின் தன்மையை பற்றியும் பார்ப்போம். சிவபெருமான் உலக மக்கள் வளங்களோடு இருக்கட்டும் என்று வாழ்த்துக்கள் செய்யும்படி தேவர்களும் தேவதைகளும் கேட்கிறார்கள். சிவபெருமான் அதற்கு தத்தாஸ்து என்று சொல்லிவிட்டு, இதை நீங்கள் உச்சரியுங்கள் என்று வாழ்த்துங்கள். இந்த வார்த்தையை சொல்லி, சமஸ்கிருத வார்த்தை தத்தாஸ்து, பிறகு தியானம் செய்வதற்கு சென்று விடுகிறார். அந்த தேவதைகள் உலகத்தில் சுற்றி வரும் பொழுது தத்தாஸ்து என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதாவது தமிழில் அப்படியே ஆகட்டும் என்று பொருள். தத்தாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும். அப்போது ஒரு திருமண வீட்டில் தத்தாஸ்து என்று சொல்கிறார்கள், எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். அதனால் அந்த திருமண தம்பதிகள் நல் வளங்களோடு இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு வாய் தகராறு வருகிறது. அப்பொழுது இந்த தேவதைகள்லாம் வளம் வரும்போது அந்த இடத்தில் தத்தாஸ்து என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அப்போது அந்த சண்டை வார்த்தைகளை வைத்து அந்த வார்த்தையால் அப்படியே நடந்துவிடும் என்பது பொருள். ஆகவே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல எண்ணத்தோடு பேச வேண்டும், நல்ல குறிக்கோளோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மந்திர சொல்லானது நமக்கு தெரிவிக்கிறது. ஆக இந்த கந்தவர்கள் என்பவர்கள் நம்மளுடைய வீட்டின் முன், வாசப்படி முன் குறிப்பிட்ட நேரத்தில் காலையிலோ பகலிலோ சாயந்தர வேளையிலோ வருவார்கள். வாசப்படி முன் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வருவதும் போவதுமாக இருப்பார்கள். அதனால்தான் வீட்டில் பிள்ளைகளை போய்த்தொலை என்ற வார்த்தையை ஒருபோதும் சொல்லக்கூடாது. கோபத்தில் அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளை ஒரு சேட்டை செய்கிறான், அடம் பிடிக்கிறான் என்றால் போய்த்தொலை அப்படி என்று அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சொன்னால் கந்தவர்கள் அந்த வீட்டு வாசற்படி முன் வருவதும் போவதுமாக இருக்கும் பொழுது அப்படியே ஆகட்டும் தத்தாஸ்து என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அதனால்தான் அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போனால் அகால மரணம் அடைந்து இறந்துவிடும், திரும்பி வராது. ஆகவே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அடுத்தடுத்து பார்ப்போம்.